என்னாச்சு மகா? ஏன் இப்படி இருக்க? என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இங்க எனக்கு என்னமோ மாமா மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் மாமாக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ரூமுக்கு போனேனா அங்க ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு. நான் கதவை தட்டின உடனே மாமா படபடன்னு வெளியே வந்துட்டாரு. மாமா சாப்பிட வாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னதுக்கு, நீ போமா நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன், நீ இங்கெல்லாம் கூப்பிட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு தெரியுமா. எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ அத்தைய மாமா தான் அடைச்சி வச்சிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்குங்க. ஏய் லூசு, எங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா அந்த மாதிரி டெரர்லாம் கிடையாது. எங்க அப்பா அந்த மாதிரிலாம் இருந்தாருன்னா இந்த வீடு இப்படியா இருக்கும்? எங்க அம்மா இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருப்பாங்களா? சொல்றேன், நீங்க கேட்கவே மாட்டீங்க. மாமா வழக்கமா இருக்கிற மாதிரி இல்லைங்க. அவரு பேசுற தோரணையே வேற மாதிரி இருந்துச்சு தெரியுமா. அது சரி, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். நீ இந்த சின்ன விஷயத்துக்காக இப்படி படபடன்னு வராத. இதுவும் நல்லதுக்கு தான். இப்படி படபடன்னு வந்தாதானே என்னை கட்டி பிடிச்சிக்கிற. இருங்க, எதை எதை சொல்லாதீங்க. இல்லைனா மட்டும் உங்களை நான் கட்டி பிடிக்கிறதே இல்லையா? இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்ப நாள் ஆயிட்டுல என் பொண்ணுதான் ஊடையில வந்து படுத்துக்கிறல்ல. அது சரி சரி சரி, முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாருங்க. எனக்கு வேற படபடன்னு வந்துட்டு தெரியுமா. ஏன் மாமா அப்படி நடந்துக்கிறாரு என்ன ஏதுன்னு. ஏங்க முதல்ல அவருக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கணும். அவர் வேற நீ எடுத்துட்டு போ, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. என்னாச்சுன்னே தெரியல. நீங்க முதல்ல என்ன ஏதுன்னு போய் பாருங்க. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, உங்க அம்மா அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நீ சந்தேகப்பட்டா சரியாதான் இருக்கும். எங்க அப்பா எப்ப டெரரா மாறினாரு தெரியலையே. சரி, நான் போய் என்ன ஏதுன்னு அப்பாட பேசிட்டு வரேன். நீ ரூமுக்கு போ. சரிங்க. இந்த புனிதாக்கா எங்க போச்சுன்னே தெரியலையே, ஆளையே காணும். கிட்டி, அத்தைய வீட்டுல காணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணாவன்னு சொல்லி போட்டு தள்ளிட்டீங்களா? எங்கடி அத்தைய? சி, வாய மூடு. முதல்ல உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ எதுக்கு இங்க வந்த? நாங்களே அத்தையை காணும் எங்க போனாங்களான்னு தேடிட்டு இருக்கோம். நீ என்னன்னா புதுசா வந்து குட்டையை கிளப்புற? போய் சொல்லாத டி, எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ என்னன்னாலும் பண்ணுவ. நீ பிள்ளைய கிளவன்ட்டு ஓடினவ தானே, அத்தையை கொண்டிருக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? வாய முடுக்கா, என் ஆத்திரத்தை கிளப்பாத. உன்னை யார் இங்க வர சொன்னான்னு கேட்டேன். என்ன இங்க வேலைக்கு சேர்த்தது அத்தை. அது பொறுக்காம அத்தையை தீர்த்து கட்டிட்டு இந்த மாதிரி கதை விடுறியா? இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க. அதுவும் ஓன் பேர்லயும் மகா பேர்லயும். அத்தை எங்கனே எனக்கு தெரிஞ்சாகணும். இதுல அவங்க எனக்கு அத்தை, அப்புறம் தான் உனக்கு. சும்மா தேவையில்லாம நேத்து வேலைக்கு வந்துட்டு இன்னைக்கு பெருசா கூஜ தூக்காத. இவ்வளவு நாளும் நாங்க இங்கதான் இருந்தோம். ஓ மேலதான் சந்தேகமா இருக்குன்னு அப்படியே திசை திருப்பி விட்டுவேன் பாத்துக்க. அடி பாவி, நீ செஞ்சாலும் செய்வ. நீ அப்படிப்பட்ட ஆள் தானே. இல்ல வந்த வேலையை பாரு. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. வேலைக்கு தானே வந்த, என்னமோ பெரிய வீட்டுக்கு உரிமையாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க என்ன நடக்குன்னு நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் தொடக்கிற தூக்குற வேலையை பாரு. வரட்டா? திமிரு பிடிச்ச கழுத என்ன பேச்சு பேசிட்டு போறா. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த பேச்ச பேசுவா. அத்தை வரட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. என்ன எஸ்டர், ஓடி வந்துட்டா விட்டுவேன் நினைச்சியா? இங்க இருக்கிறது யாரு சொல்ல புரியா இல்லையா? அதுவும் ஒன்ன மாதிரியே இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். இத்தனை நாளும் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தல, அதுக்கான தண்டனைய நானும் என் குடும்பமும் மொத்தமும் அனுபவிச்சிட்டோம். இனி ஒரு நிமிஷம் நீங்க யாரும் இங்க இருக்க கூடாது. உனக்கும் இந்த வீட்டுக்கோ சொத்துக்கோ எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு கையெழுத்து போட்டு தரணும். தரப்போறியா இல்லையா? நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப எலிசா வைங்க எங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அவளும் நானும் ஒன்னா பிறந்த ரெட்ட பிள்ளைங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல. உங்க தங்கச்சி புருஷனை நான் கொலை பண்ணவும் இல்ல. அத புரிஞ்சுக்கோங்க. ஆயமுடு, அப்போ இப்ப கூட உன் தங்கச்சியை இங்க அனுப்பிட்டு நீ எங்க ஓடி ஒளிஞ்சு போயிருந்த? நானா அவளை கண்டுபிடிக்கலனா கடைசி வரைக்கும் இங்க இருந்துகிட்டு அவ எங்களை சித்திரவதை பண்ணிருப்பா, அப்படித்தானே? நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவ கேட்கல. எல்லாத்தையும் சரி பண்ண போறேன்னு என்ன மாதிரியே அவ இங்க வந்தா. வேற வழி இல்லாம தான் நான் அம்மா கூட இருந்தேன். ஓ, அப்போ உன் ஆத்தாக்காரி அவ இன்னும் உசுரோட தான் இருக்கா. நல்லவங்களாம் சீக்கிரம் போயிடுறாங்க. அப்புறம் என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் தங்கச்சி புருஷனை நீ கொலை பண்ணலையா? அப்போ யாரு பண்ணது? யாரு பண்ணதுன்னு எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். நானும் அவர் ஆக்சிடென்ட்ல இருந்தாருன்னு நினைச்சேன். ஆனா
இவ எலிசா வந்து சொல்லும் போதுதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். என் மேல உள்ள அதீத அன்பால அவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. உங்க தங்கச்சி எனக்கு எதிராவே எல்லாம் பண்றத பார்த்த உடனே இவளால பொறுத்துக்க முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இனி அதை பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த எல்லா சொத்தையும் ஜாக்குலினுக்கே கொடுத்துருவோம். அவ சந்தோஷமா இருந்தா போதும். ஏங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன புரிஞ்சுக்கோங்க. ஆயமுடு, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசின ஆரஞ்சு பல்லுகளெல்லாம் கழுத்தி போடுவேன். உன் தங்கச்சி விஷம்னா நீ விஷம் இல்லைங்கிறியா? இங்க பாரு, உன் குடும்பத்தில் உள்ள யாருமே எங்களுக்கு தேவையில்லை. உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டுல படக்கூடாது. அதை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒன்னும் போயா, ச்சே, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏண்டி பணம் பணம்னு இத்தனை நாளும் அலைஞ்சவ தானே நீ? ஜாக்குலின ஒரு நாளாவது உன் பொண்ண நினைச்சிருப்பியா நீ? எங்க அது நான் பண்ண தப்பு தான். எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் என் மனசுல இருக்கு. அவளை எப்ப பார்த்தாலும் எனக்கு உங்க தங்கச்சி மாதிரியே தோணுது. வேற எந்த விஷயமும் நான் அவளை வெறுக்கிறதுக்கு காரணம் இல்லை. ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏங்க ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜான் வரான். இப்ப கூட என் பிள்ளைக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை கட்டினதை நினைச்சா நான் இன்னும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். என்ன எஸ்தர், டின்னருக்கு எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேக்குறேன், சத்தமே காட்ட மாட்டேங்கிற. என்ன ஜான், வா உட்காரு. ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க? என்ன ஜான், ஏன்டா அப்படி முழிக்கிற? என்னாச்சு? இல்லப்பா, அம்மா அம்மா நேத்து ஆளையே காணோம். எங்க போயிருந்தாங்க? அதுவா ஜான், சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி யூஎஸ்ல இருந்து வந்திருந்தா. அப்படியே மூவிலாம் போயிட்டு வெளியே போயிட்டு வந்தோமா, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. ஏண்டா? இல்ல, மகா ரூமுக்கு வந்தாலாம். அப்பா சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அதான். ஏய், அதுவா, நானே மூட் ஆஃப்ல இருந்தேன். இவ வேற கால் பண்ணி எடுக்கலையா, என்கிட்ட சொல்ல முடியலையேன்னு கோவத்துல இருந்தேன். மத்தபடி எதுவும் இல்லடா. ஆமாடா ஜான், என்னோட மிஸ்டேக் தான். அப்பா பிஸியா இருக்காருன்னு நினைச்சேன், அதான் கால் பண்ணல. அதனால அவர் காலையிலே என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. மகா வர நேரம் பார்த்து நாங்க சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா, அதான் அமைதியாயிட்டாரு. சரிங்கப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்புறமா வரேன்ப்பா. சரிடா. இங்க எலிசாவை நான் இங்க அனுப்புனது தப்புதான். அவளை எவ்வளவோ சொல்லியும் அவ கேட்கல. நான் என்ன செய்யட்டுங்க? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எல்லா பழியையும் என் மேல ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன தண்டனைனாலும் கொடுங்க. ஆனா அவ பாவம், அவளை விட்டுருங்க. ஏண்டி, உனக்கு தங்கச்சி பாசம் பொங்குதா? என் பிள்ளைங்களை பத்தி என்ன பத்தி எப்பவாது கவலைப்பட்டிருப்பியா? இங்க பாரு, அவளுக்கான தண்டனைய நான் சரியா கொடுத்துருக்கேன். அவ இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவளை சீக்கிரம் அவளை என்னால விட முடியாது. ஒரே ஒரு தடவை அவளை நான் பாத்துறேன். ஏங்க, அவளுக்கு சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ கொடுங்க. ஆனா நீங்க தண்டிக்கிறது முறையில்லைங்க. அவளை உண்மைய ஒத்துக்க சொல்லு. என் தங்கச்சி புருஷன் கொலைக்கு அவ தான் காரணம்னு அவ வாயை திறந்து சொல்ல சொல்லு. அப்புறமா அவளை விடுறதா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன். ப்ளீஸ்ங்க, அவ எங்க இருக்கான்னு என் கண்ணுல காட்டுங்க. 24 மணி நேரம் பட்டினி போட்டிருக்கேன். அவ திருந்தி இருக்காளான்னு நான் பார்த்துட்டு வரேன். அப்புறமா உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் நீ வாயை முடிக்கிட்டு இங்கதான் இருக்கணும். சரிங்க. ஏண்டி சண்டி ராணி, உன் திமிரு அடங்குச்சா? உன் அக்கா கறி உன்னை தேடி வந்திருக்கா. பட்டினியா கிடக்குறது எவ்வளவு சுகமா இருக்கு இல்ல? சீ, வாய முடியா. அவளை யார் இங்க வர சொன்னா? அறிவு கட்டவன். நான் தான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன்னு சொன்னல. அப்படி இருந்தும் அவ இங்க வந்திருக்கானா? எல்லாம் ஒன்னால தானே. நீதான் அவளை மிரட்டியிருப்ப. ஏய் ஆடுகாலி, என்னடி உன் அக்கா கிட்ட உன் திமிர காட்டு. என்கிட்ட காட்டுன ஆரஞ்சு பல்லுகளெல்லாம் கழத்தி போடுவேன். நீ ஜெயிலுக்குள்ள போறது உறுதி. என் தங்கச்சி மாப்பிளைய நீ கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்க. எப்ப ஏற்பட்ட கொலைக்காரியா இருப்ப நீ? வாய முடிட்டு பேசாம போ. விட்டா உன்னையும் கொல்லதுக்கு தயாராயிருவேன். இங்க பாரு, அவளுக்காக தான் பாக்குறேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. நீ அவளை சீக்கிரம் திருந்துற ஆள் இல்ல. இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை எப்படி உள்ள தள்ளுறன்னு பாரு. பழைய கேஸ் எல்லாம் தொலைச்சி உன்னாக்கு வேற ஆணி வேற ஆக்கல பாரு. நீ என்னை எங்க கொண்டு போட்டாலும் நான் திரும்பவும் வருவேன். இங்க பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ அத நீ பண்ணு. என்னால என்ன பண்ண முடியுமோ அத நான் பண்றேன். அதையும் பாப்ப முடி. ச்சே, இந்த எஸ்தருக்கு அறிவே இல்ல. எத்தனை தடவை சொல்றேன், அவளை யாரு இங்க வர சொன்னா? அக்கா,
இந்த சேலை எனக்கு எப்படி இருக்கு? நானும் அவரும் சினிமாக்கு போறோம்க்கா. சூப்பரா இருக்கு. ஏடி ரொம்ப அழகா இருக்கு. எங்கிட்ட எடுத்த? அன்னைக்கு தான் நான் உன்னை கூட்டல, நீ தான் வர மாட்டேன்ட்ட. அங்கதான் எடுத்தேன். அந்த ஃபேஷன் ஸ்டோர் இருக்குல்ல, அதுல போய் தான் எடுத்தேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உன் அழகுக்கு ஏத்த கட்டினாலும் நல்லா தாண்டி இருக்கும். அம்மா, குழந்தைய கூட்டிட்டு சினிமாக்கு போறீங்களாக்கும்? ஏடி, குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போ. ஐயோ போக்கா, இப்ப வெளியே போறதே அவளுக்காக தான். அதான் வளர்ந்துட்டால. ஆமா, ஜான்சி எங்க? அவளையும் கூட்டிட்டு போட்டா? இல்லட்டி வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. நீங்க சந்தோஷமா போவீங்க. அவ அங்க வந்து சேட்டை பண்ணிட்டு இருப்பா. ஆமா, உனக்கு விடுறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லு. அதுக்காக எதையாவது சொல்லிட்டு இருப்பியா? அப்படிலாம் இல்ல ருக்கு. அதான் விட மாட்டாரு, அப்படித்தானே? ஆமா, அவர் வந்த உடனே ஜான்சியை தான் தேடுவாரு. அக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டா? இன்னும் அங்கதான் இருக்கா? ஏங்கா, கிச்சனுக்கு போறதுக்கே பயப்படுற. அதுக்கு சட்டி இருந்துட்டு போகுது, அது வெளியே அது பார்க்க போகுது. உன்னை என்ன செய்யுது? சொன்னா எங்க கேக்குது? அதெல்லாம் கண்டுக்காத. ஆமா, அத்தையை பாத்தியா? இல்லடி, அத்தையை தான் காணல. ஐயோ போக்கா, காலையில தான் நான் பார்த்தேன். எனக்கு எது தலை தான் வந்துகிட்டு இருந்துச்சு. மூஞ்ச உருன்னு வச்சிருந்துச்சு. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. நானும் ஒன்றும் கேட்கல. நானும் பேசாம வந்துட்டேன், அதுவும் பேசாம போயிட்டு. என்னடி சொல்ற? அத்தை வந்துட்டாங்களா? அப்ப நான் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது மாமா எதுக்கு ரூமுக்குள்ள என்ன வரவே விடல? அவங்க ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்க, அதனால உன்னை வர விட்டுருக்க மாட்டாங்க. ஓ, அக்கானும் தங்கச்சியும் நீங்கதான் கோடி கும்மி அடிக்கிறியாக்கோ? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன வேணும்? ரூம்குள்ள வரும்போது தட்டிட்டு வரணும்னு தெரியாது? உண்மை இருட்டி. என்னக்கா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? வாய மூடு. நான் கோவப்படுறேனா? உன் அக்கா கறி என்ன பண்றானே அங்க வந்து பாரு. இருக்கிற அவ்வளவு குழம்பையும் வலிச்சு வாரிக்கிட்டு, இருக்கிற சோத்தெல்லாம் 2 குண்டா நிறைய தட்டிக்கிட்டு, எல்லா பொருளையும் கிச்சன்ல இருந்து அவ இஷ்டத்துக்கு தூக்கிட்டு போறா. இது என்ன வீடா இல்ல வேற எதுமா? என்னக்கா சொல்றீங்க? அத்தை தான் எதையாவது எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதனால அவ எதையாவது பண்ணிருப்பா. வாய முடு. மிச்சம் மீதியை திங்கணும்னா ஓரமா உட்காந்துருக்கணும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போடுவாங்க. அதை விட்டு போட்டு வீட்டுல எல்லாருக்கும் சேர்த்து பொங்குறேன்னு அவளுக்கு சேர்த்து பொங்கிக்கிட்டு எல்லாத்தையும் தட்டிட்டு போறா. இங்க பாரு, வரவு செலவு ஏன் கையில இருக்கு. அவ இஷ்டத்துக்கு இங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். நீங்களே தெளிவா சொல்ல வேண்டியதானே? நீங்க எங்ககிட்ட வந்து கத்துறீங்க. அவளுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஓ, அப்படியா? அப்ப தொடப்பு கட்டையிட்டு அடிச்சாலும் கேட்க மாட்டேன், அப்படித்தானே? வார்த்தைய அளந்து பேசுங்க. சும்மா தேவையில்லாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என்ன குணம் இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இக்கா, சாப்பாட்டு தொண்டைக்கு கீழே போனா நிறவலு. நீங்க இப்படி அசிங்கமா பேசுறீங்க. நீங்களாக்கா இப்படி பேசுறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் உனக்கு அக்கா கறினதும் அப்படி குத்துதோ கொடையுதோ? ஏன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன பேச்சு பேசியிருப்ப? நீ மட்டுமா? இந்த நிக்கிறாளே, அவளை என்ன பாடுபடுத்தினா? அவ அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டா. அதனால எங்களுக்கு அவளை பிடிக்கல. ஆனா ஏன் அக்கா உங்களை என்ன பண்றா? அத்தை தானே அவளை அதை கொண்டுட்டு போ இதை கொண்டுட்டு போன்னு சொல்லி பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. அது சொல்லட்டும், அவ கேட்டுக்குவா. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஓரடி, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பாடாவ படுத்தி எடுக்கிறீங்க. உங்க 2 பேருக்கும் முதல்ல முடிவு கட்டுறேன். ஆமா ஆமா, இங்க கட்டுறவங்க முடிவெல்லாம் அந்த கதியா இருக்கு. இப்ப நீங்க தான் அடுத்த முடிவு கட்ட போறீங்களாக்கும். போய் வேலையை பாருங்க. ஏக்கா, நான் வரேக்கா. நல்ல மூடுல வந்தேன். சே, இதுங்க வந்து பாடா படுத்துறதே வேலையா வச்சிருக்கு. இங்க பாருமகா, நீ பண்ற எதுவும் சரியில்லை. உன் தங்கச்சி கறி கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை எல்லாம் படாத படுத்தி எடுக்கிற. பத்தாதுக்கு உன் அக்கா கறி இந்த வீட்டுக்குள்ள வந்துகிட்டு அவ பண்ற அடிச்சாட்டியும் தாங்க முடியல. ஐயோ அக்கா, அவங்கள இங்க வர வேண்டாம்னு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க உங்க பணியில சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேக்கா. இக்கணும் குறைச்ச இல்ல. உங்க அம்மாக்கு நேரம் போகலையா? அதான் சண்டையிலுக்கு வந்தாங்க. மகா சித்தி நல்ல மூடல இருந்தனா, அதான் சண்டையிலுக்காம சிரிச்சிட்டு போறாங்க. மகா சித்தி, நீ எப்பவுமே இப்படிதான். எங்க அம்மா அங்க இருந்து பத்திர காலியாட்ட வந்துச்சு. அதான் பின்னாடி நானும் குடு 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 ஓடியாந்து ஒளிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? பெரியம்மா ஏதோ சாப்பாடு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டு அழைத்து, அப்படிதானே? அது அவங்க 2 பேருக்கு உள்ள பிரச்சனை. நம்ம என்னடா செய்யறது? அதுவும் சரிதான். இந்த ஆட்சி எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு என்னமோ சொல்லுவாங்களே, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவானு, அந்த கதியில ஆளாக்கி வச்சிருக்காங்க. என்ன செய்யறது? அது சரி, நல்லதான் பேசுற. பேச்சு கண்ண போடையா? பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க கூட அப்படிதான் சொல்லும். டேய் ஜாக்சன், நீ நல்லாவே பேசுறடா. நீ பேச விட்டு கேட்டுக்கிட்டே எடுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஓ, அது வேறையா? நான் மட்டும்தான் அப்படி நினைச்சேன். ஆனா பசங்களும் ஸ்கூல்ல உன் பேச்சுக்கு மயங்கி தான் இருக்காங்களா? ஐயோ போச்சிட்டி, எதையாவது சொல்லாத.
வெக்கமா வருது தெரியுமா? ஓ, ஐயாக்கு வெக்கமெல்லாம் வருதா? ருக்கு சித்தி எங்கேயோ படத்துக்கு போறாளாமே. அட களவாணி, நான் காட்டுறதுக்கு எங்க போறேன்னு சொன்னா தெரியுமா? ஷாப்பிங் போறேன்னு சொன்னா படத்துக்கு போறாளா? எங்க நான் ஓடி வந்துருவேன்னு சொல்லிருப்பாளோ? இருக்கும் இருக்கும், அவ தனியா போகணும்னு ஆசையா இருந்திருப்பா. நீ வேற வந்துட போறேன்னு ஒருவேளை அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். இப்ப என்ன, உனக்கு படத்துக்கு தானே போகணும், சித்தப்பா வரட்டும் கூட்டிட்டு போக சொல்றேன். இவ தங்கச்சியோட களவாணி, இவ அப்படியே தாடுமா படவு. போச்சித்தி படம் தான் நினைச்சேன் தான் அமேசான்ல வந்துது. அப்புறம் வேறந்து நெட்ஃபிளிக்ஸ், அப்புறம் எத்தனையோ வெப்சைட் இருக்கு, எல்லாத்தையும் வந்துருது. அப்புறம் ஸ்டார் பிளஸ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கானே அதுல வந்துருது. எல்லாத்துலயும் ஹாட் ஸ்டார் எல்லாத்துலயும் படம் வந்துருது தெரியுமா? புது படம் கூட அன்னைக்கு கூட என்னது என்னமோட படமே கூலி வந்துச்சு தெரியுமா? நான் எங்க ரூம்லயே உட்காந்து நல்லபடியே ஸ்கிரீன்ல பார்த்தேன் தெரியுமா? ஆமாடா, சித்தப்பா கூட சொன்னாங்க அமேசான்ல வந்துட்டு பாக்குறியான்னு சொன்னாங்க. எனக்கு தான் டைம் இல்ல, வேண்டான்னு சொல்லிட்டேன். அது சரி, இதுல இவ தியேட்டருக்கு போய் பார்க்க போறாளா? அதுவும் நல்லா தான் இருக்கும். சரி, இத்தனை பேர் உழைக்கிறாங்க, அவங்களுக்கும் காசு கொடுக்கணும்ல, அவங்களும் சந்தோஷப்படணும்ல. தியேட்டர்லயும் போய் பார்க்க தான் செய்யணும். ஏன்னா அமேசான்லயும் காசுக்கு தானே விட்டுருப்பாங்க, சும்மையா வைப்பாங்க. நம்ம அமேசான் கடை எவ்வளவு காசு கொடுக்குறான் தெரியுமா? நல்லா பேசுறடா. சரி, சாப்பிட்டியா? வயிறு லைட்டா பசிக்க ஆரம்பிச்ச உடனே தான் உன்னை தேடி வரணும்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயே எங்க அம்மா சண்டை போட வந்துச்சு. சரி, அது போட்டு மேனு ஒளிஞ்சு கிடந்தேன். என்ன குழம்பு சித்தி வச்ச இன்னைக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? ஐயோ, இன்னைக்கு செவ்வாய் கிழமையா? வெஜிடேரியனா போட்டு கொண்டிருப்பிய. சரி, சாம்பாரா? என்ன வச்ச சொல்லு. இன்னைக்கு சொதி. அது நல்லா தானே இருக்கும். சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம். சித்தப்பா வரணுமே. சித்தி, நீ எந்த காலத்துல இருக்க? சித்தப்பா வந்தா சித்தப்பாக்கு பஸ்டா சித்தப்பா சாப்பிடுவான், நமக்கு பஸ்டா நம்ம சாப்பிடணும். இப்ப பட போடியா இல்லையா? வரேன்டா சாமி, சாப்பிடுவோம் வா.